ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஹாட் சமையல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்னைக்கு நம்ம சென்னை ஹாட் சமையல்ல வடகறி ரெசிபி தான் பார்க்க போறோம். வடகறினா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க. ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா சாப்பிட வரவங்களை விட வடகறி பார்சல் வாங்க வரவங்க தான் அதிகமா இருக்காங்க. அது மட்டும் இல்லப்பா, மாவு பாக்கெட் விக்கிறாங்கல்ல, அவங்க கூட வடகறி செய்து 20 ரூபான்னு விக்கிறாங்க. கொஞ்சம் தான் இருக்கு. 4 பாக்கெட் வாங்கினா கூட ஒரு ஃபேமிலிக்கு பத்தாது. வடகறி செய்யறதுன்னா அவ்வளவு கஷ்டமா? ரொம்ப ஈஸி, செலவு ரொம்ப கம்மி. இனி எதுக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகணும்? வீட்லயே சூப்பரா செய்யலாம். இப்ப வடகறி செய்யறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்னை ஹாட் சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம நல்ல டேஸ்டா சுவையா வடகறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு அப்படியே பாத்துக்குங்க. 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு தண்ணிய வடிகட்டிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொரகொரன்னு இதே போல பக்குவத்துக்கு அரைச்சிக்குங்க. இந்த கடலை பருப்புல தண்ணி எதுவும் ஊத்திட வேண்டாம். அப்படியே அரைச்சிங்கன்னா இந்த பக்குவம் வந்துடும். வேக வச்சு எடுத்துக்க போறோம். வேக வைக்கிறது எந்த மெத்தட்ல வேணாலும் வேக வச்சுக்கலாம். உங்க வீட்டுல என்ன பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்துல கூட வேக வச்சுக்கலாம். இப்ப கடலை பருப்பு நான் வேக வச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷத்துலயே நல்லா வெந்துடும். வெந்துடுச்சு. இப்ப எடுத்து நம்ம அதை தாளிச்சு விடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு பட்டை சோம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். பட்டை சோம்பு ஏலக்காய் எல்லாமே இதுல போட்டாச்சு. சோம்பு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்குங்க, அப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். 5 பச்சை மிளகாவை நீல வாக்குல கீறி காரத்துக்காக கொஞ்சம் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப வெங்காயம் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க. 3 பெரிய வெங்காயத்தை நல்ல குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி இதுல நான் சேர்த்துட்டேன். இப்ப நல்லா வதக்கி விடுறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பழமான ஒரே ஒரு தக்காளி எடுத்து அதுல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு அதிகம் தேவை வேணும்னு நினைச்சீங்கன்னா 2 தக்காளி பழங்களை சேர்த்துக்குங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கடலைப்பருப்பு, அதாவது வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு அதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி அதுல சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்திருக்கேன். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கட்டி பிடிக்காத அளவுக்கு உதிரி உதிரியா கடலைப்பருப்பு வரணும். அந்த அளவுக்கு நீங்க இத நல்லா அழுத்தி நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிம்ல போட்டு வேக விடுங்க. நல்லா வெந்து எண்ணெயில பிரிஞ்சு கம கமன்னு வாசனையா சூப்பரா நமக்கு வடகறி கிடைச்சிருச்சு. இப்ப அவ்வளவுதான்ப்பா. கொத்தமல்லி இலை இருந்தா கொஞ்சம் போட்டு இறக்கி பரிமாற வேண்டியதுதான். ஹோட்டல்ல போய் இனி நம்ம நிக்க வேண்டிய வேலையே இல்ல. வீட்லயே ரொம்ப ரொம்ப குயிக்கா டேஸ்டா வடகறி செய்திடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய அன்பு ஆதரவும் இல்லைன்னா இதை தொடர்ந்து கொண்டு போக முடியாது. நம்ம சேனல்ல அடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.